விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவரில் பிரியமுள்ள அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லோருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது, இயேசு உயிர்த்தார், அல்லேலுயா என்று நாம் மகிழ்ச்சி கீதம் பாடுகிறோம். என்று 40 நாட்களாக நாம் மகிழ்ந்து பாடாத உன்னதங்களிலே அல்லேலுயா கீதங்களை இன்று நாம் பாடுகிறோம். இயேசுவினுடைய துன்பங்கள், சிலுவைகள், பாடுகள், இறப்போடு அவருடைய வாழ்வு, அவருடைய வரலாறு முடிந்தது என்று நினைத்த கையவர்களுக்கு இயேசுவினுடைய உயிர்ப்பு அதிர்ச்சியை கொடுத்தது. இயேசுவினுடைய உயிர்ப்பு நம் அனைவருக்கும் சொல்கிற நம்பிக்கையான வார்த்தைகள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவினுடைய வழியில் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், நோய்கள், ஏன் சாவு கூட முடிவல்ல, அவை நம்மை உயிர்ப்புக்கு அழைத்து செல்லும் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. உண்மையை நாம் புதைத்து வைக்க முடியாது. ட்ரூத் இஸ் இம்மார்டல். எனவே இந்த நம்பிக்கையை உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார். உயிர்த்த ஆண்டவர் நம் எல்லோருக்கும் இந்த உலகம் தர இயலாத சமாதானத்தை, அமைதியை வழங்குகிறார். எவ்வாறு சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை பார்த்த பிற்பாடு, அந்த அனுபவம் பெற்ற பிற்பாடு புதிய உத்வேகத்தோடு அச்சங்கள் நீங்கி தம்முடைய பணி வாழ்வை ஆரம்பித்தார்களோ, இயேசுடைய உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய அனுபவத்தை கொடுக்கட்டும். இந்த திருப்பலியிலே நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது மதுரை உயர்மறை மாவட்டம் மதுரை மாநகரில் புனித அடைக்கல அன்னை அருட்சகோதரிகள் கூடல் நகர் பகுதியிலே கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி செய்து கொண்டிருக்கிற இந்த இல்லத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது. அருட்சகோதரிகளோடு இணைந்து நீங்களும் இந்த திருப்பலியில் கலந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கண்களை மூடி இறை பிரசன்னத்தை உணர்வோம். அதிகாலையில் மகதலா மரியா கல்லறைக்கு சென்று இயேசுவை தேடி போகிறார். நாமும் உயிர்த்த ஆண்டவரை தேடி இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவருடைய நிறைவான ஆசீரை பெற தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை நினைவு கூர்ந்து தாழ்ச்சியோடு மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் போதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில்
இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்த நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 34a மற்றும் 37 43 வரை. அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு, கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஏனைய
இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் நிறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. இது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. கல்லறை திறந்தது, காரிருள் மறைந்தது, கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. வல்லமை விளங்கிடும், வாழ்வை வழங்கிட மரணத்தை வென்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார்.
கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அருள் சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருத்தந்தை முதலாம் சிங்கராயர் அவர்கள் உயிர்ப்பு பெருவிழாவை குறித்து சொல்லுகிற போது, திருச்சபையின் எல்லா விழாக்களிலும் மேலான விழா இந்த உயிர்ப்பு பெருவிழா என்று சொல்லுவார். காரணம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு தான் நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையினுடைய அடித்தளமாக இருக்கிறது என்பதை இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு மெய்ப்பிப்பதை பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் நம்மை கடந்து வரச் செய்கிறது என்பதைத்தான் நாம் மகிழ்ச்சியோடு இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த இனிய நாளில் சீடர்களினுடைய வாழ்வில் உயிர்ப்பு அனுபவம் ஏற்படுத்திய ஒரு மாற்றத்தை நம்முடையதாக்க இந்த நாளில் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை சீடர்கள் பெற்றபோது அவர்களுடைய வாழ்வு மாற்றம் கண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிதறிப்போன சீடர்களை இயேசுவினுடைய உயிர்ப்பு ஒன்றிணைக்க செய்கிறது என்பதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு தரக்கூடிய முதல் செய்தியாக இருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை கண்டு ஓடி ஒளிந்த சீடர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவருடைய உடலை கல்லறையிலே காணவில்லை என்று அவருக்கு செய்தி சொல்லப்படுகிற போது அவர்கள் ஒருமித்து ஒன்றிணைந்து ஓடி வந்து உயிர்ப்பினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். பேதுருவும் மற்ற அன்பு சீடரும் ஒருமித்து ஓடி கல்லறைக்கு சென்று உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெறச் சென்றார்கள் என்று. ஆக சிதறிப்போன சீடர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்தது ஆண்டவருடைய உயிர்ப்பு. எனவேதான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், இயேசுவை அடக்கம் செய்த கல் அகற்றப்பட்டிருந்தது இயேசுவை வெளியே கொண்டு வருவதற்கல்ல, மாறாக சீடர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு என்று சொல்லுவார். சிதறிப்போயிருந்த சீடர்களை இயேசுவோடு ஒன்றிணைக்க செய்தது அவரது உயிர்ப்பு. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு மறுதளித்தவரை மறைபணியாளராக மாற்றியது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். நீயும் அவரோடு இருந்தவர்தானே என்று பணிப்பெண் கேட்டபோது இயேசுவினுடைய பாடுகளின் போது, இல்லை, எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று மறுதளித்த சீமோன் பேதுரு இன்றைய முதல் வாசகத்திலே இவர் உயிர்த்தார், இவரோடு உண்டு குடித்த நாங்களே அதற்கு சாட்சிகள் என்று சொல்லி மறுதளித்தவர் மறைபணியாளராக உயிர்ப்பினுடைய அனுபவத்தால் உருமாற்றம் அடைவதை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசித்து பார்க்கிற போது சீமோன் பேதுரு கடவுள் மீது கொண்ட அன்பை நம்பிக்கை அறிக்கையாக மும்முறை அவர் மறுதளித்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை உறுதி செய்வதற்காக
நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டபோது, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி மறுதளித்தவர் மறைபணியாளராக தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு மறுதளித்தவரை மறைபணியாளராக மாற்றக்கூடிய ஒரு அனுபவத்தை பேதுருவுக்கு தந்தது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடமாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு அனுபவம் அச்சத்தில் இருந்த இயேசுவினுடைய சீடர்களுக்கு அமைதியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என பார்க்கிறோம். யோவானர் செய்தி 20வது அதிகாரம் 19 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்க கேட்கிறோம். யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு அமைதியை பரிசாய் கொடுப்பதை பார்க்கிறோம். எல்லாம் நிறைவேறிவிட்டது, இனி நம்முடைய வாழ்வுக்கு ஒன்றுமில்லை என்று அச்சத்தில், கலக்கத்தில், பயத்தில் ஓடி ஒளிந்திருந்த இயேசுவினுடைய அன்பு சீடர்களுக்கு அமைதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பு வழியாக தந்து மீண்டும் அவர்களை தன்னுடைய பணி வாழ்வுக்குள் இணைத்து கொள்வது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது பாடமாக இருக்கிறது. எனவேதான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், இயேசுவின் உயிர்ப்பு என்பது நமது வேதம், அல்லேலூயா என்பது நாம் பாடும் கீதம் என சொல்லுவார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நீங்களும் நானும் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உயிர்ப்பு பெருவிழா உங்களையும் என்னையும் இயேசுவினுடைய சீடர்களைப் போல அவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக உருமாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மைய சிந்தனையாக இருக்கிறது. எனவேதான் நம்முடைய இந்நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உயிர்ப்பை குறித்து சொல்லுகிற போது சொல்லுவார், உயிர்ப்பின் ஒளி என்பது கல்லறைக்கு வந்தவர்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்வதோடு மட்டும் நின்று விடாது, மாறாக இயேசுவின் திருத்தூதர்களாக அவர்களை மாற்றுவதே உயிர்ப்பின் ஒளி என்று சொல்லுவார். இன்றைக்கு இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உயிர்ப்பு பெருவிழா உங்களையும் என்னையும் இறைவனோடு இணைப்பதற்கும், உங்களையும் என்னையும் இறைவனுடைய மறைப்பணியாளர்களாக, இறைவனுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக உருமாற்றவும், அமைதி இழந்து தவிக்கிற அச்சத்தில் இருக்கிற நமக்கு நம்பிக்கையை கொடுத்து அமைதியை பெற்றுத்தரவும் இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த இனிய நாளில் சீடர்களைப் போல இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை நாம் நமதாக்குவோம். நம்முடைய உயிர்ப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்வில் நமக்கு உருமாற்றத்தை தர இக்கல்வாரி பலியில் தொடர்ந்து இறையருள் வேண்டுவோம். உயிர்த்த ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் பலிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன்.
புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் உயிர்த்த ஆண்டவர் நமக்காக வாழ்க்கையை வாழ்வதற்கு தன் ஆசிரை வாரி வழங்க இருக்கின்றார். ஆகவே அந்த ஆண்டவனிடம் நம் உள்ளத்தில் எழக்கூடிய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். நல்லாயனாம் இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்த தம்மையே அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் சமூக அநீதிகளோடு தங்களை இணைத்து கொள்ளாமல் கிறிஸ்தவ மதிப்பீடுகளோடு தாமும் வாழ்ந்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களையும் வழிநடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இயேசுவின் உயிர்ப்பு அச்சத்தில் இருந்த சீடர்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்வில் இருக்கிற அச்சம், பயம், கலக்கம் இவையெல்லாம் நீங்கி நாங்களும் அமைதி பெற உயிர்ப்பின் அனுபவம் எங்களுக்கு துணை புரிய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருந்து வலுவூட்டும் இறைவா, இயேசுவினுடைய உயிர்ப்பு சீடர்களுடைய வாழ்வை உருமாற்றியது போல எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா அவநம்பிக்கைகளையும் அகற்றி எங்களையும் எங்களது குடும்பங்களையும் உருமாற்றத்திற்கு அழைத்து சென்று இறையாட்சிக்கு சான்று பகரச் செய்ய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா, வரவிருக்கின்ற தேர்தலுக்காக சிறப்பாக வேண்டுகிறோம். தேர்தல் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்றும் தகுதியுள்ள அனைவரும் தவறாது தங்களது வாக்குகளை தெளிவான சிந்தனையோடு மக்களுக்கு நலன் பயக்கும் மதம், மொழி, இனம் இவற்றை கடந்து மனித நேயத்தை முன்வைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கும் நல்ல மனிதர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்கின்ற கடவுளே இறைவா, உம் திருமகன் சாவை வென்று உயிர் தெழுந்து உயிர்ப்பின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்களது வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், நோய்கள், துன்பங்கள் அனைத்தும் அப்படியே முடிவு பெறுவதில்லை. நீர் பாடுகள் இறப்பை வென்று உயிர்த்ததை போல எமது வாழ்வின் துன்பங்களும் பிரச்சனைகளும் இன்பமாக, மகிழ்ச்சியாக, வெற்றியாக மாறிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இதோ எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளிய மன்றாட்டுக்களை உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். வாழ்வளிக்க வந்த இறைவா, அதுவும் வாழ்வை நிறைவாக நீங்கள் பெற வேண்டும் என்று வந்த இறைவா, எங்கள் உள்ளங்களில் எழுந்த மன்றாட்டுக்களை நீரே கனிவுடன் இறங்கி அருள் தர வேண்டுமென்று எங்கள் உயிர்த்த ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையும் தருகின்றேன்.
தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறம் நாங்கள் இப்பலி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்படைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தம் சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை தெரிவித்துக் கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மீது இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மீது இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாழவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே.
இங்கு நீதாம் என் எல்லை. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே பொன்னாமம் நான் பாட என்னுள்ளம் நீர் வாழவே. அன்பிற்கினியவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளில் மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் மாதா தொலைக்காட்சி நடுமண்டலத்திலிருந்து இறைமக்களாகி உங்கள் எல்லோருக்குமே ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிருக்காக தலைவணங்கி மன்றாடு. எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசை வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார். இந்த உலகை உயிர்த்து விட்டார். வென்றார் கிறிஸ்து வென்றார். இந்த அலகை வென்று விட்டார். உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார். இந்த உலகையை உயிர்த்து விட்டார். வென்றார் கிறிஸ்து வென்றார். இந்த அலகை வென்று விட்டார். ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே, ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம். உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார்.
உலகையை ஓய்த்து விட்டார். வென்றார், கிறிஸ்து வென்றார், இந்த அலகை வென்று விட்டார்.